அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் காணப்படும் போதெல்லாம் தேவனுடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கும். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பலவந்தம் பண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தருடைய பரிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஜீவ தண்ணீருள்ள நதி அண்டைக்கு நடத்தி செல்லுகிறவர். உங்களுக்காக காத்திருந்து உங்களுக்காக அற்புதங்களை செய்து அழுகையோடும் கண்ணீரோடும் வருவார்கள். அவர்களை ஜீவ தண்ணீருள்ள நதி அண்டைக்கு நடத்தி செல்லுவேன். தேவனை நோக்கி விண்ணப்பத்தோடு கடந்து வருகிற அனைவருக்காகவும் கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்தும்படி காத்திருக்கிறவர். எத்தனை பேர் பெருமூச்சோடு, எத்தனை பேர் விண்ணப்பத்தோடு தேவன் எனக்காக எழுந்தருள வேண்டும், தேவன் எனக்காக பேச வேண்டும், தேவன் எனக்காக கிரியை செய்ய வேண்டும், தேவன் எனக்காக இறங்க வேண்டும் என்று எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை நோக்கி அபய குரல் எழுப்புகிறார்களோ அவர்களுக்காக இறங்கி வருகிற தேவன், வெளிப்படுகிற தேவன், வெளிப்படுகிற ஆவியானவர் இப்பொழுது தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை இறங்கட்டும். அனைவர் மேலும் இறங்கி உள்ளங்களை நிரப்பி ஒவ்வொரு நிரப்பட்டும். எல்லா துக்கங்கள் மாறட்டும், எல்லா கண்ணீர் மாறட்டும், எல்லா வேதனை மாறட்டும், எல்லா வியாதி மாறட்டும், எல்லா அடிமைத்தனம் மாறட்டும், அந்த வல்லமை அணிந்து மாறட்டும், தாய்ந்து மாறட்டும். ஒவ்வொருக்காக வெளிப்படுகிற தேவன் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. தேவன் மேல அழுக, தேவன் பேர்ல விண்ணப்பம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக புலம்பி ஒரே புத்திரனுக்காக அழுவது போல் அழுவார்கள் என்று அன்றைக்கு தீர்க்கதரிசி தாவீதின் குடும்பத்தை குறித்து, யாக்கோபின் குடும்பத்தை குறித்து, இஸ்ரவேல் குடும்பத்தை குறித்து, ஆசாரியர்களை குறித்தெல்லாம் சொன்னார். அழுது புலம்புவார்கள், என்னை தேடுவார்கள் என்று. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை நான் நடத்துவேன். யாரை நடத்துவார்? தேவன் நடத்த வந்திருக்கிறார். தேவனை தேடுறாள். ஜெபிக்கிறவன் தேவனை தேடுறவன். ஜெபிக்காதவனை நடத்த முடியாது ஐயா. தேவனை நோக்கி விண்ணப்பிக்காத நபரை, ஒவ்வொரு நாளும் தேடாத ஒரு நபரை கர்த்தர் நடத்துவது கூடாத காரியம். இன்றைக்கு சொல்லுகிறான், நான் உன்னை நடத்துவேன், ஜீவ தண்ணீரை நடத்துவேன், அமர்ந்த தண்ணீரை நடத்துவேன், நான் உன்னை நடத்தத்தான் செய்வேன். விண்ணப்பத்தோடு வருகிறவரை நடத்துகிற தேவன், வேண்டுதலோடு வருகிறவரை நடத்துகிற தேவன். இப்பொழுதே தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனைவருடைய வாழ்க்கையை வழிநடத்த வல்லவன். அல்லேலூயா. தேவன் உங்களை நடத்துகிறவர். நல்ல நடத்துவார். என்ன நடத்துறார் நினைச்சிட்டு இருக்கிறது அல்ல. பெருமூச்சோடு கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. பெருமூச்சோட கர்த்தரை தேடணும். அவன் சொன்ன மாதிரி வறண்ட நிலம் போல். தேவனே, என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, உம்மை தேடுகிறது. அதிகாலமே உம்மை தேடுவேன். வறண்டது விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனை பார்த்து சொந்தம் கொண்டாடுறது அப்படிதான். நீர் காமனா தேவன் இல்ல, நீர் எனக்கு சொந்தமான தேவன், நீர் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அல்லேலூயா. தாகம் இல்லாதவன் தண்ணி தேட மாட்டான். தாகம் இல்லாதவன் கர்த்தரை தேடவே மாட்டான். சோம்பேறியா தூங்கி கர்த்தரை தேடாத சோம்பேறிகளுக்காக கர்த்தர் நடத்த போறதில்லை. சாத்தான் அப்படிப்பட்ட ஆளை நடத்துவான். வாழை பிடிச்சி எடுத்துட்டே போவான். அவனு
ஹல்லேலூயா. தேவனை தேடுற அறிவு, உணர்வு, லாங்கிங், தர்ஸ்ட், வாஞ்ச வேணும். அப்படிப்பட்டவனுக்காக கர்த்தர் வானத்தை தாழ்த்தி இறங்குவார். ஹல்லேலூயா. எப்படி வானம் எட்டாம இருக்காது, எட்டும், தாழ்த்தி இறங்குவார். தேவன் அந்த மாதிரி தேடும். யாருக்காகவும் இல்லை, மற்றவங்களாக தேடக்கூடாது. அதான் சொல்றேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாமிச சோத்த வாஞ்சிக்கல. யார வாஞ்சிக்குது? உம்மை வாஞ்சிக்கிறது. படுக்கை வாஞ்சிக்கல. யோசிங்க, நீங்க யோசிக்காதான் இதெல்லாம் சொல்றேன். உண்மை சொல்லுங்க. படுக்கை தானே வாஞ்சிக்குது. கொஞ்ச நேரம் கூட தூங்கலாம், கொஞ்ச நேரம் படுத்துக்கும். இப்பதானே படுத்தோம், அதுக்குள்ள முழிப்பு வந்து டைம் ஆகட்டும். வாஞ்ச எது? இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்க தான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆளுங்களை தான் தேவன் நடத்துவார், சும்மா நடத்த மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்காய் காத்திருக்கிறவன். எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறே. படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். உம் சிறகுகளின் நீளந்தனிலே உலகை மறக்கின்றேன். உம் சிறகுகளின் நீளந்தனிலே உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே.
மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பிரசன்னம், ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் கோடி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் கோடி வருகிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். வல்லமை மகிமை கண்டு வல்லமை மகிமை கண்டு உலகை தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். கண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். ஒரு சேர் சொல்லுவோம். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை நாடி தேடுகிற மனுஷன் தேவனால் திருப்தி அடைவான். அல்லேலூயா. எப்படி தேடுறான்? சூழ்நிலை வறண்ட நிலைமை, வறண்டது, விடாய்த்தது, தண்ணீரற்றது, இருக்க வேண்டியது இல்லாத நிலைமையிலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. உண்மையில் நீர் தான் எனக்கு தண்ணி, நீர் தான் என்னுடைய சொல்யூஷன், நீர் தான் என்னுடைய ரெமடி, நீர் தான் என்னுடைய தேவை, நீர் தான் என்னுடைய சுகம், நீர் தான் என்னுடைய அவசியம். அல்லேலூயா. நீர் வந்தால் போதும், எல்லாம் நடக்கும். வர வைக்கணும், வரணும். நம்ம ஜெபிச்சோம், நடத்துது, நடக்கல. அவர் வந்தாரா? அவர் வந்தாரா? 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 வந்தா நடக்கும். வர வைக்கிறது தான் நம்ம வேலை. அவரை வர வைக்கிறது, அவரை வருந்தி அழைத்து அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தாகத்தோடும் வேட்கையோடும் விண்ணப்பத்தோடு வருகிற எந்த மனுஷனுக்கும் விடாய்த்த தண்ணீரற்ற வறண்ட நிலம் போல காணப்படுகிற நிலைமையில் கர்த்தருடைய ஆவியானவர் தனியத்தக்கதாக ஜீவ தண்ணீராய் கடந்து வருகிறவர். பிரச்சனையே மனசுல வைக்காதீங்க, தேவனை வைங்க. உன் பிரச்சனைக்கு மருந்தே அவர் தான். உன் பிரச்சனைக்கு மருந்தே அவர் தான். அவர் இருக்கிறாரா? அவரை வைய, அவரை கூப்பிடு, அவரை தேடு, வாஞ்சையா தேடு. உண்மையில் தாகம், உண்மையில் தாகம். என் தேவையெல்லாம் நீர், என் தேவையெல்லாம், என் வாஞ்சையெல்லாம் நீரே ஐயா. ஆமென், ஆமென். உண்மையாக, உண்மையாக நீர் தான் என்னுடைய தேவை, நீர் தான் என்னுடைய வாஞ்சம். என்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் நீர் தான். என்னுடைய காரியத்துக்கெல்லாம் நீரே பரிகாரம். இப்பொழுது 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 அவர் உனக்காக இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். தேடுகிற அவருக்கு இறங்கி வருகிறவர். வியாதியோடு அவரை தேடலாம், தேவைகளுக்காக அவரை தேடலாம், பிரச்சனைகளுக்காக அவரை தேடலாம், தனிமை நிமித்தம் அவரை தேடலாம், அவர் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் அவரை தேடலாம். அவர் உனக்கு தென்படுகிற தேவன், தென்படுகிற தேவன், தென்படுகிற தேவன், வெளிப்படுகிறவர், வெளிப்படுகிறவர். அற்புதங்களோடு, அடையாளங்களோடு, விடுதலையோடு, நன்மையோடு, ஆசீர்வாதத்தோடு
தென்படுகிறவன், உனக்காக தென்படுகிற தேவன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அப்படிப்பட்டவர்களை நான் வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு. பிரச்சனையோட வழி நடத்தல, பிரச்சனைக்கு சொல்யூஷன், பிரச்சனைக்கு பரிகாரத்துக்கு நேரே நடத்தி போகிறார். ஹல்லேலூயா. பரிகாரத்தை தேடி கூட்டிட்டு போறார். பிரச்சனையை தான் மனசுல மக்கள் சுமந்து பழகும். கர்த்தரை சுமந்து பழகும். இங்க கர்த்தரை தேடினாங்க, அதில் துக்கத்தையே சுமந்துட்டு நடக்கல. அவர் பிரச்சனைக்கு நேரு கூட்டிக்கிட்டு போறார். அந்த காரியமா நான் உன்னை நடத்துறேன். விடுதலைக்கு நேரே நடத்துகிறவர். அல்லேலூயா. வழி அறியாதவர் நடத்த வந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொன்னார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி செல்லுவார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, அவர் அல்லேலூயா. ஆவி உங்கள்கிட்ட இருக்கிற சரியா தப்பா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது உங்களை சத்தியத்தை நடத்தும். எது உண்மையோ, எது செம்மையானதோ, எது நேர்மையானதோ, எது பரிசுத்தமானதோ, எது இயேசுவினால் உண்டானதோ, எது இயேசுவுக்கு உகந்ததோ அதுக்கு நேரே உங்களை ஏவறதான் சத்திய ஆவியானவர். அல்லேலூயா. எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. எல்லா ஆவிகளையும் தூங்க வைக்கிற ஆவி என்னது? கனனித்திரையின் ஆவி. அல்லேலூயா. தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும். ஜெப நேரம் ஒருத்தன் தூங்குறான்னா புரிஞ்சுங்க, என்ன வந்தாச்சு? சத்தியாவி பொய்யாச்சு, கெட்ட ஆவி வந்திருக்குன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளலாம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். உங்களை அவர் நடத்துவார். அவர் தம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை நடத்துவேன். எங்க? சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியத்துக்கு உள்ள அதுதான் வாழ வைக்கும். சத்தியத்துடைய எது சத்தியம், எது சத்தியம்? உன்னை குறித்த தேவ திட்டத்துக்குள்ள நடத்துவார். அதான் தேவ ஆவி. அல்லேலூயா. உன்னை குறித்த தேவ சித்தத்தை நோக்கி நடத்தி கொண்டு போவார். அன்றைக்கு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறின உடன், அப்படினால ஜலத்தில் இறங்கி ஸ்நானம் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கரையேறினவுடன் வானம் திறந்தது. தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கி தங்கினார். அதாவது யோவானுடைய பார்வைக்கு புறா போல் காட்சி அளித்தது. ஹல்லேலூயா. இறங்கி தங்கினார். உடனே அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஆவியானவர் ஏவினார். அவர் ஒரு டைனமிக் பவரா தான் வருவார். வந்தவுடனே அங்க செயலாற்ற ஆரம்பிச்ச உடனே செயல்தான். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அண்டியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், சரி, உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் எப்ப இறங்கினாரோ அவரை ரெஸ்டுக்கு இடமே இல்ல. அவர் இருக்கிறாரோ உடனே செயல், உடனே செயல்பாடு. ஆவியானவர் இன்னைக்கு உண்மையில வருகிறார். நீ செயல்படுகிற நபராயிரு, நீ விடுவிக்கப்பட்ட நபராயிரு. உடனே விடுதலை, உடனே விடுதலை. இப்போ அனைத்து சாரங்களும் வல்லமை ஆவியானவர் இப்போ உண்மையில இறங்கி வரட்டும். வானம் திறந்து ஆவியானவர் இறங்கி 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 நிறுத்தப்பட்டு மகிமைப்படுத்தி அந்நிய பாஷை பேசு, புதிய பாஷை பேசு, புதிய கிருபை தரிசனம் காணும், தரிசனம் காணும். கண்ணை திறக்கிறார். உன்னை கட்டி இருக்கிற கண்ணித்தின் ஆவின் கட்டுகள் உட்டாய்கிறது இப்போ தேவ வல்லமை வெளிப்படுகிறது. ஆவியானவர் மேல வருகிறார். தரிசனத்தோட வருகிறார். தரிசனத்தை காரு, தரிசனத்தை பாரு, தரிசனம் பார்ப்பாய். தேவனுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். வழி திறக்கிறது. கட்டுகள் மாறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இறங்கணும் சொல்லு. அளவில்லாமல் இறங்கும். இப்பொழுது இறங்கி வருகிறது. ஆவியானவர் இறங்கி வருகிறார். வல்லமையோடு இறங்கி வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். வெளியேறுகிறது.
வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. தேவ பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும், இப்போ இறங்கட்டும். இப்போ வல்லமை, அக்கினி, அக்கினி இறங்கி வருகிறது. ஆவியானவர் வருகிறார், ஆவியானவர் வருகிறார். பெற்றுக்கொள்ளிப்போ, பெற்றுக்கொள்ளிப்போ. உன் கட்டளை விட்டு போயிட்டு, உன் கட்டளை விட்டு உட்கார்ந்தது. பலவீனவனை விட்டு மாறிட்டு, பலவீனவனை விட்டு மாறிட்டு. சாத்தானுடைய கிரை அழிக்கப்பட்டது. பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. Right now, come on, come out. வெளியே வாய் போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே வர. காட்டுகளை உண்டாய்கிறது. உன்னை அடிமை கொண்ட அந்நிய ஆவிகள் இப்பொழுது உன்னை விட்டு போகிறது. வலையான் கூடு போல உன்னை சுற்றி கொண்டு சகல வலைகள் இப்பொழுது கிழிக்கப்படுகிறது, கிழிக்கப்படுகிறது. இப்போ ஆவியுடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இப்பொழுது. பொல்லாத ஆவியே, புத்தி குழப்புகிற ஆவியே, வெளியே வா. உன் கட்டை அவிழ்க்கிறாய், அவிழ்க்கிறாய். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைவதாக. சுவாச குழாயை பிடித்து, சுவாச பையை பிடித்து மரணத்தின் கயிறுகளை கட்டி இருக்கிற கட்டுகள் உடைகிறது, போ, உடைகிறது. போ. வாஞ்சையோடு தேடுகிற அனைவர் மேலும் இறங்கி வருகிறவர், வாஞ்சையோடு தேடுகிற அனைவர் மேலும் இறங்குகிறவர், விடுவிக்கும்படி இறங்குகிறவர், சத்தியத்தை நடத்துகிறவர். கட்டியிருக்கிற கட்டை அவிழ்த்து, உன்னை கட்டின கட்டைகளை அவிழ்த்து உட்டாய்த்து அழுத்து நடத்துகிற தேவன், நடத்துகிற தேவன், நடத்துகிற தேவன். வாழ்வுக்கு நேரே, சத்தியத்துக்கு நேரே, வாழ்வுக்கு நேரே நடத்துகிறவன், விடுதலைக்கு நேரே நடத்துகிறவன். வியாதிகளை மாற்றுகிறார். கட்டிகள் பிடுங்கப்படுகிறது, சரீரங்களில் கட்டிகள் பிடுங்கப்படுகிறது. கேன்சர் கட்டிகள் கரைந்து போகிறது, யூட்ரஸ் கட்டிகள் கரைந்து போகிறது, ஸ்பைனல் கேடுகள் மாற்றப்படுகிறது. இடுப்பு கட்டை சுற்றி கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் உடைவதாக. நன்மை கட்டு கட்டெல்லாம் மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார், உன்மேல் வந்திருக்கிறார். புறாவை போல், புறாவை போல், என் புறாவே உன்மேல் வந்திருக்கிறார், உன்மேல் வந்திருக்கிறார். சந்தனபதலபதுடாரபாதோனி தராதலே சபலந்தவலே திவனத்தானே தித்ததினாலே சந்தன வந்தன விந்தன தீவலபதலபதார ஓ சவனிதனாஜாரி தத்தீரோதிராதராதே சவனதனந்தன திடவானம் தனபதலபதுடவே நிக்கனகத்தனகத்து பலத்தனஜத்தகனிந்தவனந்துரே சபாபாபாபாதாதாதாதாது ஓ சத்தனதீதானாதாதாதாதாதலே ஓ சபலதனாதானிந்தக்காதானிந்தரு ஓரிக்கவிலந்தனதிடதானந்தனதிடமனே இந்தனதிந்தனதிக்கனதிவலதிடபலவந்தனமௌடலி. ஒவ்வொரு வாழ்க்கையின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு புறாவை போல இறங்கி வந்திருக்கிறார். ஒரு இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிரசன்னம் உங்க மேல வந்திருக்கிறது. உங்க சரீரத்தில் ஒரு மாற்றம், அதை சிலர் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். சரீரத்தில் ஒரு அக்கினி மாதிரி ஒரு விடுதலை, கயிறுகள் அவிழ்ந்து போனது போல தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றி இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் அனைவர் மேலும் ஆண்டு கொண்டிருக்கலாம். சரீரம் முழுசும் தேவ மகிமை இறங்கி தங்கட்டும், இறங்கி தங்கணும், நிரந்தரமா தங்கணும், நிரந்தரமா தங்கணும், நிரந்தரமா தங்கணும், நிரந்தரமா தங்கணும். உங்களுக்கு அவர் தேவை, அவர் தேவை. இன்றைக்கு அவர்தான் தேவை. வறண்ட நிலம் போல் தேடுகிற, வறண்ட நிலம் போல் நாடுகிற அனைவர் மேல் இறங்கி வருகிறவர், நடத்தும்படி வருகிறவர், சத்தியத்தில் நடத்த வருகிறவர், உண்மையில் நடத்த வருகிறவர், மெய் வாழ்வில் நடத்த வருகிறவர், மெய் சத்தியத்தில் நடத்த வருகிறவர், நீதியில் நடத்த வருகிறவர். Thank you Jesus. Hallelujah. சத்தமா சொல்ல Hallelujah. தேவன் கொடுக்கிற தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் புறாவை போல் இறங்கி உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். Hallelujah.
the Spirit of God rest upon you. உங்கள் மேல் இளைப்பாறுகிறார். தேவனுடைய ஆவி ஒரு மனுஷன் மேல் வருவதுதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான தேவை. வேற எது இருக்கோ இல்லையோ, அல்லேலூயா, தேவன் இருக்கிறார். அவரை நடத்த அவர் அறிந்திருக்கிறார். எதிலுமே நீ எதிர்பார்த்தால், விசுவாசித்தால், நம்பினால் அனைத்திலும் நடத்துவார். ஆசீர்வாதத்திலே நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. அங்கே சொன்னார், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இது யார் நடத்துறது? என்னை சிநேகிக்கிறவர்கள். அல்லேலூயா. சிநேகிக்கிறவன் காத்திருப்பான். அதான் சிநேகம். மறைவா இருக்கு. அதனால ஞானி சொன்னார், மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகம் வெளியே தெரியணும். அல்லேலூயா. வார்த்தையில மட்டும் இல்ல, செயல. நீ அவரை தேடுற விஷயத்துல தான் இருக்கு. அப்பதான் இவன் என்ன நேசிக்கிறவன். ஆபிரகாம் கேட்டதை கொடுத்தான். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ இப்ப தேவனுக்கு பயப்படுறவன் நான் நம்புறேன், அறிஞ்சிருக்கிறேன். இப்போ அத்தனை வருஷம் 100 115 வருஷம் ஆன பிறகு சொல்றார். அல்லேலூயா. இப்ப நான் அறிஞ்சிருக்கிறேன். அவ்வளவு நாள் அறியல. அவன் சொன்னான், கர்த்தாவே சோதரம், நான் உண்மை நேசிக்கிறேன். நான் ஆண்டவர் அதெல்லாம் திருப்தி அடையவே இல்லை. அல்லேலூயா. அதை செஞ்சு எப்ப காட்டினானோ அப்பதான் பரலோகம் அங்கீகரித்தது. அதையே தான் இங்கே என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்க. ஆண்டவரை சிநேகிக்கிறாள் சுதந்தரிக்கிற ஆளா இருக்கும். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிப்பதற்காக நான் அவர்களை நடத்துகிறேன். அப்படிதான் எழுதியிருக்கும். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துகிற தேவன், சத்தியத்திலே நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நீதி நியாய பாதைகளுக்குள்ளே நடத்துகிறவர். அதுக்குதான் அவர் இறங்கி வந்தார் ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில. நீ நன்மையை சுதந்திரிக்கணும், சுகத்தை சுதந்திரிக்கணும், விடுதலையை சுதந்திரிக்கணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையிலே அவசியமானவைகளை சுதந்திரிக்க வேண்டும். கடைசியா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அதற்கென்றே அழைக்கப்பட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய கிருபைகளை சுதந்திரிக்க வேண்டும். தேவனுடைய பலத்தை சுதந்திரிக்க வேண்டும். தேவனுடைய ஐக்கியத்தை சுதந்திரிக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற ஈவுகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து இயேசு மூலமாய் சம்பாதித்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு உண்டான நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் தேவ பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். நீ சுதந்திரிக்கிற நபர். நீ இழந்தவைகளை சுதந்திரிப்பாய். நீ இழந்தவைகளை சுதந்திரிப்பாய். நன்மையை சுதந்திரிக்கிற நபராய் தேவன் இன்றைக்கு உன்னை மாற்றுகிறார். உன்னுடைய வீட்டை சுதந்திரிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ சுதந்திரிப்பாய். உன் பிள்ளைகளை நீ சுதந்திரிப்பாய். உன் எதிர்காலத்தை நீ சுதந்திரிப்பாய். தேவன் வைத்த திட்டத்தின்படி, தேவன் கொடுத்த தரிசனத்தை சுதந்திரிப்பாய். தேவனை தேடுகிறவன் சுதந்திரிக்க பிறந்தவன். தேவனை தேடுகிறவள் சுதந்திரிக்க பிறந்தவள். அல்லேலூயா. சுதந்திரிக்கும்படி உங்களை அழைத்தார். தேவனை மட்டும் தேடும். வேதத்தில் சுமார் 30 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. ஆண்டவர் 2 பேரை குறித்து மட்டும் சாட்சி கொடுத்தார். எல்லாருமே சுதந்திரிக்க தான் அழைக்கப்பட்டார்கள். பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சுதந்திரிக்க அழைத்தார். எல்லோருக்கும் சுதந்திரத்துக்கு மேலதான் கண் இருந்து, சுதந்திரிக்க அழைத்த கர்த்தர் மேல கண் இல்லை. அங்கதான் பிரச்சனை வர்றது. எது சுதந்திரம், எது நல்லது, எது ஆசீர்வாதம், எப்ப கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு மேல கண்ணா இருந்தாங்க ஒழிய அந்த ஜனங்கள் கர்த்தர் எப்ப வருவார், எப்ப அவருடைய பிரசன்னம் வரும், எப்ப அவருடைய மேகம் என் மேல நிழலிடும், எப்ப அது புறப்படும், எப்ப அது நிற்கும், அதோட எனக்கு இருக்கிற அவகாசத்தை சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு அநேகத்தில் இல்லை. பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று
அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு சொல்லி வைத்தார். தாம் நம்மை அழைத்ததினாலே தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் அங்க வேதம் சொல்லுது. எதுக்கு அழைத்தார்? எதுக்காக என்ன அழைத்தார்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி ஆசையாய் தொடர்கிறேன் இல்லையா, தொடர்ந்து ஓடுகிறேன். தான் பவுல் தன்னுடைய சாட்சியில் சொல்லுகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி அந்த காரியத்தை நான் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆசையாய் தொடருகிறேன். அவனுக்கு ஆசை என்னது? கர்த்தர் எதை எனக்கு முன்ன வச்சார், அதான் என்னுடைய ஆசை. அவன் தான் சரியா ஓடுறாள். கர்த்தர் எதை எனக்கு முன்ன வச்சிருக்கிறார், எதை உங்களுக்கு சுதந்திரிக்கும்படி வைத்திருக்கிறார், அதுதான் உங்க ஆசையா இருக்கணும். பவுல் சொல்றார், அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. ஆசையாய் தொடர்கிறேன். அது கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கு. ஓடிட்டே இருக்கிறேன். எதுக்காக அழைக்கப்பட்டேன்? அதுக்கு இடையில வர்றதுதான் எல்லாம். வீடு, சாப்பாடு, குடும்பம், கோத்திரம், வீட்டார், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரி, எல்லாமே இந்த ஆசையா தொடர்றதுக்கு கூட வர்ற பாசங்கள். அல்லேலூயா. சொல்லுவோம் சத்தமா ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் அங்க இருக்கும். அது இல்ல ஆசை அது. அவர் எதை வச்சுட்டு என்ன ஓட சொன்னாரு, எதை பிடிக்கிறதுக்கு ஓட சொன்னாரு, எதுக்காக என் மேல உட்கார்ந்தாரு, அதை நான் அடையணும். ஹல்லேலூயா. அதான் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது எது? எனக்கு தேவன் வச்சிருக்கிற நான் எதிர்பார்த்து ஓட வேண்டியது எது? நம்பிக்கைனா எதிர்பார்ப்பு. எதை எதிர்பார்த்து ஓட அழைத்ததான் அதான் நம்பிக்கை என்றாலே எதிர்பார்ப்பு. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை. பரிசுத்தவான், நீங்க பரிசுத்தவான். உங்ககிட்ட ஆண்டவருக்கு ஒரு உரிமை இருக்கு. அதுதான் இந்த உரிமை. இந்த ஊழியக்காரன் காட்டுற உரிமை, தேவன் காண்பிக்கிற உரிமை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்க மேல ஒரு உரிமை உண்டு. கடிந்து கொள்ள, அடிக்க, தூக்கி போட, திட்ட, சரியா வாழ்னு சொல்ல, உங்களிடத்துல தூங்கிட்டு இருக்கிற எலும்பு அவனை தட்டி விட, ஜெபம் பண்ண, ஆராதி, தேவனை தேடு. ஹல்லேலூயா. இது பொதுவான உரிமை. இண்டிவிஜுவலா இன்னும் உரிமை உண்டு ஆண்டவருக்கு. உன் பாசத்தை மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டார். இதுதான் பெரிய உரிமை. ஹல்லேலூயா. உன் உள்ளத்திலிருந்து வருகிற அஃபெக்ஷன், பட்சமான பாசத்தை வேற யாருக்கும் நீ கொடுக்கறத விரும்பவே மாட்டார். அது அவருக்கு உரிமை. அது ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். I, the Lord your God, am very possessive. I will not share your affection with any other god. உன்னை ஷேர் ஆக்க மாட்டேன், பங்கு வைக்க மாட்டேன். வீட்டில் 4 பேர் 4 பங்கு இல்ல, முழு பங்கு வேணும் எனக்கு. சொல்ல சத்தமா கர்த்தர் சொல்கிறார், முழு பங்கு நீ முழுசா எனக்கு. I have not shared your affection with any other god. I, the Lord your God, I am very possessive. I am not share your affection with any other god. உன் பட்சத்தை, உன் பாசத்தை, உன்னை பங்கு வைக்கிறதுக்கு இல்லை, மொத்தமா தான், முழுசும் கர்த்தருக்கு வேணும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். யூ ஆர் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லிவிங் காட். ஜீவன் உள்ள தேவனுடைய சொத்தா இருக்கிற நீ, சுதந்திர பாகமா இருக்கிற. உங்களுக்கு புரியல? உங்களை பேய் சுதந்திரிக்கிறான் பாத்தீங்களா? பேய் என்ன அழகா சுதந்திரிக்கிறான். பேய் அனுப்பின ஆளுங்க உங்களை சுதந்திரிக்குது, பேய் அனுப்பின மனுஷர்கள் சுதந்திரிக்கிறாங்க. பிசாசு தந்திரம் உங்க சரீரத்தை விளைவினம், வியாதி, பலவிதமான போராட்டம், பலவிதமான கட்டுகளை ஏற்படுத்தி உங்களை சுதந்திரிச்சிட்டு இருக்கிறான்ல.
கர்த்தர் சொல்ல, இல்ல இல்ல இல்ல, நீ முழு பங்கு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நீ சுகமா இருப்ப. உன்னை சத்தியத்தில் நடத்த, உன்னை ஜீவத்தண்ணீர் நதியண்டை நடத்த, உன்னை நீதியின் பாதையில் நடத்த, நீ மேய்ப்பவர்களை சுதந்தரிக்க, உன்னை நியாய பாதைகளுக்குள்ளே நடத்தும்படி நான் உன்னை சுதந்தரிக்கிற தேவன். எனக்கு உன்னிடத்தில் சுதந்திரம் உண்டு. அதை யாருக்கு நான் கொடுப்பதில்லை, ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். சொப்பனத்தோட நினைக்காத, தூக்கத்திலோட நினைக்காத, மனக்குழப்பத்தில் கூட நினைக்காத. Never. I will not share your affection with any other man or God. I am so possessive. I inherit you in everlasting. இடலவதிகளவா சாந்துநாதனு ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேல் அளவில்லாத பட்சம் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை சுதந்தரிக்கிற தேவன். அவர் உங்களை சுதந்தரிக்கிற தேவன். அவர் உன்னை சுதந்தரிக்கிற தேவன். சொல்லு, நீர் என்னை சுதந்தரித்துக் கொள்ளும். நீர் என் ஆத்துமாவை சுதந்தரித்துக் கொள்ளும். சொல்லு ஆண்டவரை பார்த்து, நீர் என் உள்ளத்தை சுதந்தரித்துக் கொள்ளும். யாக்கோபு கர்த்தருடைய பங்கு, இஸ்ரவேலுடைய சுதந்திர பாகம். தேவன் உன்னை சுதந்தரிக்கிறவர். You are the inheritance of God. தேவன் உன்னை சுதந்தரிக்கட்டும். உன் எல்லைகளை கர்த்தர் சுதந்தரிக்கட்டும். தேவன் இறங்கி வந்த உன்னை சுதந்தரிப்பாராக. பேய் உன் மூளையில உட்கார்ந்து இருக்கிற அவனை வெளியே வர சொல்லு. பொல்லாத ஆவியே, என் ஜனத்தை நீ சுதந்தரிக்க கூடாது, வெளியே வா. வெளியே வா. இப்போ வெளியே வரட்டும். உள்ளங்களை விட்டு, மனதை விட்டு, நம்பிக்கையின் திசை மாற்றி தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியதை திசை திருப்பி தேவஜனத்தை சுதந்தரித்துக் கொண்டிருக்கிற வஞ்சக ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. உன்கிட்ட இருக்கிற பலவீனப்படுத்துற ஆவி வெளியே போகட்டும். சொல்லு, கர்த்தர் என்னை சுதந்தரிப்பார். கர்த்தர் என்னை சுதந்தரிப்பார். உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிற எந்த 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 மாமிசமும் வெளியேறட்டும். வெளியே போ. உன்னை சுதந்தரிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்காத. எந்த ஆவி வெளியே போகட்டும். வலிப்பு வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியே, பில்லி சூனி ஆவியே, நீ என்ன சுதந்தரிக்க முடியாது சொல்லு. வெளியே போய் போ. சங்காரம், அந்நியன் போட்ட சாபங்கள், தாய்மகாரிகள் போட்ட சாபங்கள் உன் மேல் ஆதிக்கம் பண்ண முடியாது. அல்லேலூயா. அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆவியான் வந்தார், உடனே சுதந்தரிச்சாரு. அவர் எம்டிஏ பாத்திரமா தான் இருந்துக்கிறார். இயேசு வெறும் பாத்திரமா இருந்திருக்கிறார். இறங்குனதும் சல்லுன்னு எல்லா நர்வ்ஸுக்குள்ளும், எல்லா செல்ஸ், எல்லா அணுக்கள், திசுக்கள், கணுக்கள், ஊன் அனைத்துக்குள்ளும் இறங்கிட்டார். He filled with the Spirit of God. நிரப்ப சொல்லு. ஒவ்வொரு செல்லிலும் திகமன திகே சகரமனதோ சிக்கனமத்துமனம்தே நிரப்பட்டும். ஆவியானவர் நிரப்புகிறார். உன்னை நிரப்புகிறார். உன் நாடி நரம்புக்குள்ள இறங்கட்டும். உன் இருதயத்துக்குள்ள இறங்கட்டும். உன் மூளை நரம்புக்குள்ள இறங்கட்டும். மூளை நரம்புக்குள்ள இறங்கட்டும். மூளைக்குள்ள இறங்கட்டும். இப்போ நரம்புக்குள்ள இறங்கட்டும். புத்தியில இறங்கட்டும். மனதில் இறங்கட்டும். அறிவில், உணர்வில் இறங்கட்டும். ஆவியானவர் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆட்கொள்ளுவாராக. ஆண்டவரை பார்த்து கேட்கிற யாவருடைய ஆவி, உள்ளம், உடல், ஆன்மா அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா.